நம்மூர்ல கமிட் ஆனதுக்கு அப்புறம் காதலர்களுக்குள்ள வர்ற பெரும்பாலான சண்டைகளுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த மாடர்ன் உடைகள் தான்னு சொல்லப்படுது. காதலிக்கும் போது காதலிய மாடர்ன் உடைகள்ல பார்த்து ரசிச்ச காதலர்கள் கணவன்கிற அந்தஸ்துக்கு ப்ரொமோட் ஆனதும் காதலியோட நடை உடைகளுக்கு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட தொடங்கிடுறாங்க. இப்படி கணவன் போட்ட ரூல்ஸை கடைபிடிக்க தவறின மனைவி கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. மாடர்ன் உடையால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை கொலையில முடிஞ்ச பின்னணியை தெரிஞ்சுக்க விசாரணையை தொடங்கினோம். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ளது ராம்புரா கிராமம். இதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஜீவன் ரெடிமேட் ஆடை தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்துள்ளார். ஜீவனுக்கு அதே கம்பெனியில் வேலை செய்து வந்த ஜோதி என்ற பெண்ணுக்கும் காதல் மலர்ந்திருக்கிறது. அந்த காதல் ஒரு கட்டத்தில் தீவிரமடைய ஜீவனும் ஜோதியும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஜீவனின் பெற்றோருக்கு ஜோதி மாடர்னா உடை அணிவது பிடிக்கல. இவர்களது காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் குடும்பத்தினரை சமாதானப்படுத்திய ஜீவன் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பெற்றோர் சம்மதத்துடன் ஜோதியை கரம் பிடித்திருக்கிறார். ஆனால் திருமணம் முடிந்த பிறகுதான் ஆடை பிரச்சனை ஜீவன் குடும்பத்திற்குள் பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறது. சிறு வயது முதலே மாடர்ன் பெண்ணாக வலம் வந்த ஜோதி ஜீன்ஸ், ஷார்ட் ஸ்கர்ட், ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் போன்ற உடைகள் அணிவதில் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். திருமணத்திற்கு பிறகும் மாடர்ன் உடைகளை அணிந்து வந்துள்ளார். மருமகள் மாடர்ன் உடையில் கிளாமராக இருப்பது ஜீவனின் பெற்றோருக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. மகனுக்கு அறிவுரை கூறி மருமகளுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜோதி கணவரின் பேச்சையும் மாமனார் மாமியாரின் அறிவுரைகளையும் கொஞ்சம் கூட காதில் போட்டுக் கொள்ளவில்லை. தனக்கு பிடித்தவாறு அல்ட்ரா மாடர்னாக உடையணிந்து ஜாலியாக இருந்துள்ளார். மனைவி ஒரு புறம், பெற்றோர் மற்றொரு புறம் டார்ச்சர் செய்வது ஜீவனுக்கு ஜோதி மீது வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனாலேயே கணவன் மனைவி உறவில் விரிசல் விழ தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில்தான் சென்ற டிசம்பர் 31ஆம் தேதி ஜோதி தோழிகளுடன் நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் செய்ய தயாராகி இருக்கிறார். தொடை தெரியும் அளவுக்கு உடையணிந்து அல்ட்ரா மாடர்ன் கேர்ளாக தயாராகி இருக்கிறார். எவ்வளவு சொல்லியும் மனைவி கேட்காமல் குறைவான ஆடைகளை அணிவது ஜீவனுக்கு கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. அந்த ஆத்திரத்தில் மனைவியை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். தோழி வீட்டில் டிராப் செய்வதாக கூறி மனைவியை பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் ஜீவன். ஆனால் கடைசி நிமிடத்தில் ரூட்டை மாற்றிய ஜீவன் மனைவியை அழைத்து கொண்டு ஆள் நடமாட்டமில்லாத காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு ஜோதியை கண்மூடித்தனமாக தாக்கிய ஜீவன் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். காட்டுக்குள் இருந்து ஜோதியின் சடலத்தை மீட்ட போலீசார் தலைமறைவாக இருக்கும் ஜீவனை தேடி வருகின்றனர். ஜீவன் பிடிபட்ட பின்னரே ஜோதி கொலைக்கான முழு பின்னணியும் தெரியவரும்.